உறவுகளுக்கு வணக்கம். அன்புமிக்கவர்களே, ஒரு கிராமத்துல ஒரு முதியவரும் அவருடைய மகனும் இருந்தாங்களாம். அவர்களிடத்துல ஒரே ஒரு குதிரை இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போய் விட்டதை நினைத்து அந்த முதியவரும் அந்த மகனும் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார்கள். ஊரார்கள்லாம் பார்த்து, உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது, நீங்க ஏதோ முன்ன பின்ன பாவம் செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் இந்த குதிரை உங்களை விட்டு ஓடி போச்சு அப்படின்னு அந்த முதியவரை பார்த்து சொன்னாங்களாம். ஒரு இரவு கழித்த பிறகு அடுத்த நாள் ஓடி சென்ற இவருடைய குதிரை இன்னும் 10 குதிரைகளோடு அவர்களுடைய வீட்டிற்கு திரும்ப வந்ததாம். இதை பார்த்த ஊரார் என்ன சொன்னாங்களா, நீங்க செஞ்ச புண்ணியம் தான் போல, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டுது அப்படி என்று அந்த பெரியவரை பார்த்து பெருமையாக பேசினார்களாம். ஒரு நாள் கழித்த உடனே இந்த பெரியவருடைய மகன் ரோட்டுல நடந்து செல்கிற பொழுது திடீரென்று ஒரு கல்லுல இடித்து கொண்டு கீழே விழுந்து அவனுடைய கால் உரிந்து விட்டதாம். இதை பார்த்த ஊரார் என்ன சொன்னாங்களா, ஐயோ நீ என்ன பாவம் பண்ணியோ பாரு, கடவுள் உனக்கு தண்டனை மேல தண்டனையா கொடுக்குறாரு அப்படி என்று மகனுடைய கால் உடைந்ததற்காக அந்த பெரியவரிடத்துல குறை கூறினார்களாம். 2 நாள் கழித்து அந்த ஊருக்கு இராணுவத்திற்கு ஆள் எடுக்க வந்த நேரத்துல இந்த ஒரு இளைஞனை மட்டும், கால் உடைந்த அந்த பெரியவருடைய மகனை மட்டும் விட்டு மற்ற இளைஞர்களை எல்லாம் அழைத்து சென்று விட்டார்களாம். இப்பொழுதும் இந்த ஊரார் நல்ல வேலை, நீ பண்ண புண்ணியம் தான் உன் பையன் பொழைச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னார்களாம். அன்பு மிக்கவர்களே, ஊரார் தூற்றினாலும் ஊரார் போற்றினாலும் எந்தவித மன சலனமும் இன்றி அந்த பெரியவர் இன்பத்தையும் துன்பத்தையும் புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டிருந்தாராம். ஆனால் மக்கள் தான் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருந்தார்களாம். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பெரியவரை போல இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எல்லாவற்றையும் சமநிலையோடு ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் நம்மிடமிருந்து யாராலும் எடுத்து செல்ல முடியாது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.